அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. என்னுடைய ரெசிபி இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ஃப்ரூட்டு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், நெஸ்ட் மில்க் இருக்குதானே அது எல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்வோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்யலாம். நான் செய்கிற மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஒரு 10-12 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் போட்டு காட்டியிருக்கிறேன். சரியா? 1 கப்பு வந்து கோதுமை மாவும் 1 கப் கார்ன்ஃப்ளவரும், அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை மெதுவாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு அளவாக டிக்காக எடுத்துட்டிங்கன்னா போதும். நிறைய டிக்காக எடுத்துட்டு இல்லை இந்த பருவத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். தண்ணியை சூடாக வச்சுட்டு கரண்டி இருக்குதானே அதில் வந்து ஊற்றுனா டொட்டாக விழும். சுடு தண்ணியில் அது அப்படியே வந்து கட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துடணும். ரொம்ப வேக விட தேவையில்லை. அது விட்டதுமே ஒரு நிமிஷம் பிடிக்காது, ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே அது வந்துடும். அது சின்ன போலாத்தனை விடுவது, அதனால சீக்கிரமாக வந்துடும். ஏற்கனவே நிறைய செஞ்சு வச்சுட்டேன். இது காட்டுறதுக்காக நான் இதை ஊற்றிருக்கிறேன். இந்த சின்ன போலாக எடுத்து நல்லா ஐஸ் தண்ணியில் போட்டுடணும். நல்லா கூலான ஐஸ் தண்ணியில் போட்டுருணும். இப்போ இதில் வந்து 1 லிட்டர் பால் நான் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து பாலுக்கு பால் பவுடர்னு சேர்க்கணும். 4 கப் இல்லை 4 டேபிள் கரண்டி பால் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் கரண்டி கார்ன் பவுடர் பாலில் சேர்த்து பாலை கொஞ்சம் டிக்காக கலக்கணும். 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். சுட்டு போல் உப்பு அந்த இழப்பு தன்மை பராமரிக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். அதே மாதிரி சுகரும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளணும். நான் வந்து 3 டேபிள் கரண்டி சுகர் போட்டுக்கிறேன். 1 லிட்டர் பால் தண்ணின்னு அந்த ஸ்வீட்டான பால் நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு இந்த சீனியை கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கிட்டால் நல்லது. அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த வடிகட்டி வச்சுருக்கிறேன். நான் அவிச்சு வச்சதை கூழ் தண்ணி இருந்தது. அதை இப்போ பாலில் போட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டோம்னா போதும். நிறைய கொதிக்க விட தேவையில்லை. ஏன்டா இதை வந்து கூழ் தண்ணியில் போட்டதுனால தண்ணியோட தன்மை அதில் ருசி அதில் வரும். அதனால் நம்ம வந்து ஒரு கொதி மட்டுக்கும் கொதிக்கிறதுக்கு விட்டால் போதும். நிறைய கொதிக்க விட்டோம்னு சொன்னால் ரொம்ப டிக்காகிடும். ஃபுட் கலர் வச்சுருக்கிறேன். இது பச்சை கலரில் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஆக்கி வச்சுருந்த ஸ்வீட் தண்ணி பால் அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கலர் ஆக்கி எடுத்துடணும். ஏற்கனவே ஜெலி செஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பக்கெட் ஜெலிக்கு வந்து 2 கப் தண்ணி தான் நம்ம நார்மலாக ஊற்றுவோம். நான் இன்றைக்கி அப்படி செய்யலை. ஒரு பக்கெட் ஜெலிக்கு 1 கப் தான் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து கரையக்கூடாது. ஸ்வீட்டில் பாலில் இதெல்லாம் போட்டு கலந்து எடுக்கும்போது அது கரையக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து 1 கப் தண்ணியில் செஞ்சுக்கிறேன். இது வந்து இதுவும் ஃபுட் கலர் தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சைட்டில் வச்சுட்டு இப்போ இந்த மெலோனை வெட்டுவோம். அத்தாப்பழம் இது சின்னதாக வெட்டணும். நான் பாதியை எடுத்துகிட்டேன். இந்த பாதியை வெட்டுறேன். முதல்ல இந்த ஷேப்பில் வெட்டிட்டு திரும்ப குறுக்காலையும் அடுத்த ஷேப்பில் வெட்டணும். ஸ்ட்ராபெரியையும் மெலிசா ஸ்லேட்டாக வெட்டி எடுக்கணும். ஜெலியையும் நல்லா பொட்டியாக வெட்டி எடுக்கணும்.
நான் வந்து இப்போ இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுற கிளாஸ் 4 எடுத்திருக்கிறேன். அது 4லையும் நான் இப்போ ஹெவியாக போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு 150-200 கிராம் ஊற்றுற அளவுக்கு இருந்துன்னு சொன்னால் நம்ம ஒரு 10 பேர் 12 பேருக்கு வந்து இதை சப்ளை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குறைச்சி செய்கிறோம் சொன்னால் இன்னொரு 20 பேருக்கு கூட நம்ம இந்த இப்போ செஞ்ச மெஷர்மெண்ட்டு அவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் அளவுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு 20 பேருக்கு நம்மளுக்கு இது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் இருக்குது. இது வந்து நெஸ்டா மில்க். இது ஸ்வீட்டாக அரைக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பாலுக்கு ஸ்வீட்டை கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டேன். ஏன்னா இதுவும் இனிப்பு, எல்லாம் இனிப்பு தான். ஃப்ரூட் இனிப்பு, செளி இனிப்பு, அதனால் பாலுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன். இன்னும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், போடுறதுக்கு தான் டைம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைக்கிறப்போ போடலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சைட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு மேலால் அப்பப்போ அந்த பாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளணும், அந்த ஸ்வீட் பாலை. இது அந்த வெள்ளை கலர் நம்ம இப்போ செஞ்சு தந்தேன். அதில் இப்போ கலர் எடுத்துகிட்டு வெள்ளையாகவும் கொஞ்சம் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து 3 கலர் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் வந்து பச்சை கலர், ரோஸ் கலர், 3 கலர் ஆகிட்டு. இப்போ அடியில் ஜெலி இருக்குது, சிவப்பு கலருக்கு. இப்போ எல்லா கிளாஸுக்கும் இதால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலுக்கு ஃப்ரூட் வைக்கணும். அதில் வெள்ளை போடலையே, அதில் வெள்ளை கலர் போடலை. செமையாக ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் மூடி நாளைக்கு தான் மூடி எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கும்ல? ஐயோ, கட் பண்ணுவாங்க. நல்லா இருக்குதுல்ல? உங்கள் பாத்திலெல்லாம் வாங்கிட்டேன்.